CBSE Class 10 Math Standard Paper Set 1 question paper answers டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த Set 1 question paper MCQs எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ செக்ஷன் B பார்ப்போம். 2 mark question. 21st question பாருங்க. Find the length of the plank that can be used to measure the lengths 4 meter 20 centimeter and 5 meter 4 centimeter exactly in the least time. இந்த 2 மெஷர்மெண்ட்ஸையும் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுற ஒரு லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுற லென்த்து கேட்டாங்கன்னா நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எடுத்துப்போம். 4 மீட்டர் 20 சென்டிமீட்டர், இங்கே 5 மீட்டர் 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்கா, இதை சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த 4 மீட்டர் 20 சென்டிமீட்டரை 420 சென்டிமீட்டர் எழுதலாம். இந்த 5 மீட்டர் 4 சென்டிமீட்டரை 504 சென்டிமீட்டர் எழுதலாம். இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 நம்பர்ஸ்க்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்திங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 கிடைக்குமா. இங்கே 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 7. ஸோ இதோட HCF 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 7 84 சென்டிமீட்டர். ஸோ இதோட லென்த் 84 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 22ல் சப் கொஷின் ஏ பார்ப்போம். இன் an AP the first term is 32 and the last term is -10. If the common difference is -2 then find the number of terms and their sum. ஒரு ஏபியோட ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் தென் சம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுவோம். ஃபஸ்ட் டேர்ம் A is equal to 32, லாஸ்ட் டேர்ம் L is equal to -10 அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் D is equal to -2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக நம்ம nth term of the AP இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். AN is equal to A plus N minus 1 into D. Lோட வேல்யூ தான் AN, ஏவோட வேல்யூ 32, டியோட வேல்யூ -2. ஸோ ALD இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா N is equal to 22 கிடைக்குமா. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 22. நெக்ஸ்ட்டு இதோட சம் கண்டுபிடிக்கணும். சம் கண்டுபிடிக்க SN is equal to N/2 into A plus L இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இருக்குது அண்ட் என்னோட வேல்யூ இருக்குது. இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இதோட சம் 242. நெக்ஸ்ட் சப் கொஷின் B பார்ப்போம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 28 terms of an AP whose nth term is given by AN is equal to 3n minus 2. அதாவது ஒரு ஏபியோட ஃபஸ்ட் 28 டேர்ம்ஸோட சம் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. nth டேர்ம் வந்து 3n minus 2, AN is equal to 3n minus 2 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 28 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சம் கண்டுபிடிக்க SN is equal to N/2 into A plus L இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரியணும். என்னோட வேல்யூ இங்கே 28 கொடுத்துருக்காங்க. AN is equal to 3n minus 2. ஸோ இந்த இடத்துல என்னோட பிளேஸில் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிருமா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் என்ன 28th டேர்ம். ஸோ என்னோட பிளேஸில் 28 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எனக்கு 28th டேர்ம் கிடச்சிருமா. அதாவது லாஸ்ட் டேர்ம் 82, ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இருக்கா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ 28, ஏவோட வேல்யூ 1, லாஸ்ட் டேர்ம் 82. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட சம் 1162. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23 சப் கொஷின் ஏ பார்ப்போம். Diagonals AC and BD of square ABCD intersect at P. Coordinates of B and D are 9, -2 and 1, 6 respectively. Find the coordinates of P. Find the length of the side of the square. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரில் diagonals intersect at P. ஸோ அந்த diagonals intersect பண்ணுற பாயிண்ட் P. B and D இதோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த Pயோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே சமயம் இந்த ஸ்கொயரோட சைடோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஸ்கொயர்ன்றதுனால diagonals bisect each other. இந்த diagonals வந்து ஈக்குவலாக பைசெக்ட் ஆகுமா. அதாவது P is a midpoint of BD. ஸோ இந்த இடத்துல நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ Bன்ற பாயிண்ட்டை x1 y1 வச்சுப்போம், Dன்ற பாயிண்ட்டை x2 y2ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா Pயோட கோஆர்டினேட் 5, 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயரோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்கொயரில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குமா. ஸோ பர்டிகுலராக இந்த ஷேப் நீங்கள் எடுத்திங்கன்னா இதில் இந்த டயகனலோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, சப்போஸ் இந்த ட்ரையாங்குலர் பார்ட் மட்டும் எடுத்திங்கன்னா ஸோ ஸ்கொயரில் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரியா. ஸோ இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த சைட் மெஷர்மெண்ட் ஏன்னு இருக்குமா. இங்கே பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டயகனலோட மெஷர்மெண்ட் A√2 கிடைக்குமா. ஸோ டயகனலோட மெஷர்மெண்ட் ஈக்குவல் டு A√2. நெக்ஸ்ட்டு இந்த டயகனல் BDயோட எக்ஸாக்ட் லென்த் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்காக நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல Bயோட கோஆர்டினேட்ஸை x1 y1 வச்சுப்போம், Dயோட கோஆர்டினேட்டை x2 y2ன்னு வச்சுப்போம். இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் 8√2 கிடைக்குமா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்கொயரில் டயகனலோட மெஷர்மெண்ட் A√2 இருக்குமா. ஸோ இந்த A√2 is equal to 8√2. இப்போ இந்த √2 கேன்சல் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ, அதாவது இந்த ஸ்கொயரோட சைட் மெஷர்மெண்ட் 8. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23ல சப் கொஷின் B பார்ப்போம். Find the coordinates of a point on the line x plus y is equal to 5 which is equidistant from 6, 4 and 5, 2.
ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு ஈக்வி டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் இந்த லைன் மேலே இருக்குது. அந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம q of x, yன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட் x plus y is equal to 5 இந்த லைன் மேலே இருக்குது. இந்த பாயிண்ட் q கொடுத்துருக்கிற இந்த 2 பாயிண்ட்ஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் AQ is equal to distance of BQ. ஸோ AQ, BQ இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுவோம். AQ ஸ்கொயர் is equal to BQ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு AQ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை x1, y1 வச்சுப்போம். இதை x2, y2ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x minus x the whole square plus y minus 4 the whole square கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் BQ இது x1, y1, x2, y2. ஸோ இந்த ஃபார்முலா சேம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x minus y the whole square plus y minus 2 the whole square கிடைக்குமா. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a minus b the whole square எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குமா. நெக்ஸ்ட் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 8y 36 ப்ளஸ் 16 52. ஸோ இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 4y 25 ப்ளஸ் 4 29. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. அதே மாதிரி இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் minus 2x minus 4y is equal to minus 23 கிடைக்குமா. இப்போ இந்த மைனஸை கேன்சல் பண்ண த்ரூ அவுட் நம்ம மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதோட சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுமா. ஸோ 2x plus 4y is equal to 23. இந்த ஈக்குவேஷன் அப்படி வச்சுப்போம். இப்போ கொடுத்துருக்குற இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். x plus y is equal to 5. இந்த x இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா y is equal to 5 minus xன்னு கிடைக்குமா. ஸோ yயோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 into 5 minus xன்னு கிடைக்குமா. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா x is equal to minus 3 கிடைக்குமா. ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y is equal to 13/2 கிடைக்குமா. ஸோ எக்ஸோட வேல்யூ minus 3/2, ஒய்யோட வேல்யூ 13/2. therefore the required point is minus 3/2, 13/2. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24 பார்ப்போம். The diagonals of a quadrilateral ABCD intersect each other at the point O such that AO by OC is equal to BO by OD. Show that the quadrilateral ABCD is a trapezium. ஸோ இந்த குவாட்ரிலேட்டர் தான் நம்ம ட்ரெபீசியம்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்துப்போம். AO by OC is equal to BO by OD. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம். ABCD இஸ் ட்ரெபீசியம் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த ABCD நீங்கள் ட்ரெபீசியம் ப்ரூவ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பேரலல் சைடு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். அதாவது AB பேரலல் டு CD இல்லைனா AD பேரலல் டு BC இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ண ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ட்ரா OE பேரலல் டு AB. இந்த OE ABக்கு பேரலாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABDயில் பார்த்தீங்கன்னா இந்த OE பேரலல் டு ABயா. ஸோ இந்த 2 லைன்ஸ் பேரலாக இருந்தால் இந்த இடத்துல நம்ம BPT தீரம் தான் யூஸ் பண்ணலாமா. ஸோ இந்த இடத்துல நம்ம BPT தீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பை BPT தீரம் EE by ED is equal to BO by OD. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை எடுத்துப்போம். AO by OC is equal to BO by ODன்னு கொடுத்துருக்காங்களா. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துலேயும் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா BO by OD BO by ODன்னு இருக்கா. தென் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த 1 and 2லேருந்து AE by ED is equal to AO by OCன்னு கிடைக்குதா. அதாவது AE by ED is equal to AO by OC. சைட்ஸ் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிறான். தென் இந்த இடத்துல நம்ம கான்வர்ஸ் ஆஃப் BPT யூஸ் பண்ணலாமா. பை கான்வர்ஸ் ஆஃப் BPT தியரம் இந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சைட்ஸ் பேரலாக இருக்கும். ஸோ இந்த OE பேரலல் டு DC ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பை கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த OE வந்து ABக்கு பேரலாக இருக்கும். இங்கே நமக்கு DCக்கும் பேரலாக கிடச்சிருக்கு. therefore AB பேரலல் டு OE பேரலல் டு DC. ஸோ இந்த 3 லைன்ஸுமே பேரலாக தான் இருக்குது. AB பேரலல் டு DCன்னு சொல்லலாமா. AB DC இது ரெண்டுமே பேரலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ABCD ஒரு ட்ரெபீசியமாக தான் இருக்கும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பார்ப்போம். A toy is in the form of a cone mounted on a hemisphere of radius 7 cm. The total height of the toy is 31 cm. Find the total surface area of the toy. ஸோ இந்த டாய் வந்து 2 ஷேப்ஸ் கம்பைண்ட் ஆயிருக்கா. ஒரு ஹெமிஸ்பியர் அது மேலே ஒரு கோன் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 7 cm கொடுத்தாச்சு. டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய்னா அதாவது இங்கேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் 31 cm. இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் இந்த கோனோட இந்த CSA வருமா. அதே மாதிரி இந்த ஹெமிஸ்பியரோட இந்த CSA வரும். ஸோ இந்த 2 சர்ஃபேஸ் ஆட் பண்ணாலே நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். கோனோட CSA πRL, ஹெமிஸ்பியரோட CSA 2πr². ஸோ இந்த கிவன் மெஷர்மெண்ட்டில் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் நம்ம இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ரேடியஸ் 7 cm இருக்குது.
இந்த இடத்துலையும் ஹெமிஸ்பியருக்கு சேம் ரேடியஸ் தான் 7 சென்டிமீட்டர். கிவன் மெஷர்மெண்ட்டில் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த இடத்துலையும் ஹெமிஸ்பியருக்கு சேம் ரேடியஸ் தான் 7 சென்டிமீட்டர். இந்த கோனுக்கு ஸ்லாண்ட் ஹைட் எல் தேவைப்படுது. ஆனால் இந்த இடத்துல எல் கொடுக்கல. நம்ம எல் கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட் எல் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல கோனோட மெஷர்மெண்ட் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ரேடியஸ் சேம் 7 சென்டிமீட்டர். ஆனால் ஹெச்ன்றது என்னென்னா கோனோட ஹைட், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த ஹைட் பற்றி கொஷனில் எதுவும் கொடுக்கல. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஹைட்டை டோட்டல் ஹைட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஹைட்டை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணோம்னா கோனோட ஹைட் கிடச்சிரும். ஸோ இந்த ஹைட் என்ன வரும்னா ரேடியஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த 7 சென்டிமீட்டரை நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ கோனை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். ஹைட் வந்து அதாவது இந்த கோனோட ஹைட் டோட்டல் ஹைட் மைனஸ் இந்த 7 சென்டிமீட்டர். ஸோ கோனோட ஹைட் 24 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியருக்கு ஒரே மெஷர்மெண்ட் தான், அது ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலாவில் கோனோட ஹைட்டை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் எல் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு கிடைக்குமா? இந்த எல்லோட வேல்யூ எடுத்துப்போம். ஆக்சுவலாக நம்ம டிஎஸ்ஏ ஆஃப் த டாய் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா 2πr² ப்ளஸ் πrl. இதில் πr காமனாக இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 2r ப்ளஸ் எல். ரேடியஸ் ஸ்லாண்ட் ஹைட் இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். 2 into r 2 into 7 14, slant height 25. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 858 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.